இந்த மதுரையில் புது மண்டபம் இருக்கு இல்லையா, புது மண்டபத்துக்கு எதிராப்பில் ஒரு கோபுரம் அறகுறையாக நிற்கும். அதை பற்றி உங்கள் தாத்தா பாட்டி ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, அந்த கோபுரத்தை கட்டிக்கிட்டு இருக்கிற போது அந்த தலைமை சிற்பியினுடைய மகன் வந்தானா, வந்து அப்பா என்னது தேரை இருக்கிற கல்லை வச்சு கட்டுற நீ அப்படின்னு. எந்த கல்லுடா தேரை இருக்கு, அதில் தேரை இருக்கு அப்படின்னு. எப்படி சொல்கிறேன், தேரை உள்ளே இருந்தால் ஒரு ரேகை வெளியே இருக்கும், அந்த ரேகை இருக்கிறதுல அப்படின்னு. இதா தேரை ரேகைன்னு சொல்கிறேன் இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். தேரை உள்ள கல்லை வச்சு கோவில் கட்டினா அந்த சிற்பி செத்து போவான், அவன் வம்சம் நாசமாக போகும், கட்டாதே அப்படின்னு. சரி, இன்னும் கோவம் வந்துடுச்சு, சுத்தியில் எடுத்து அடிக்கிறேன். இங்கே தேரை இருக்குன்னு சொல்கிறீங்கள, தேரை இருந்துச்சுன்னா இந்த தொழிலையே விட்டுறேன் நான், தேரை இல்லைன்னா நீ எனக்கு மகன் இல்லை. சரி, சுத்தியில் எடுத்து தான் ஒரு போடு போட்டால் ஒரு தேரை குதிச்சு வெளியே போயிடும். பார்த்தான், ஆஹா தகப்பனை மிஞ்சின மகன், குருவை மிஞ்சின சிஷ்யன், சரி நான் இந்த தொழிலை விட்டுறேன். ராஜா பார்த்தான், சரி வேற சிற்பியை வச்சு கட்டலாம்னா, அவர் தாங்க எங்களுக்கெல்லாம் குரு, அவரே செய்யாத ஒரு வேலையை நாங்கள் செய்ய மாட்டோம். ஒரு சிற்பியும் வந்து கட்டலை, இன்னைக்கு வரைக்கும் அது மொட்டை கோபுரமாக நிற்கிது, அந்த இடத்துக்கு மொட்டை கோபுரம்னே பேர். அப்போது ஒரு கருங்கல்லுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத வெளியிருந்து பார்த்து சொல்லக்கூடிய அறிவு இவனுக்கு இருந்தது. ஏன்னா எதை வச்சு கோயில் கட்டணும், எதை வச்சு கோவில் கட்டக்கூடாதுங்கிறதுல சாஸ்திரம் விதித்திருக்கிறது, அதை உணர்ந்துகின்றார்கள். அவ்வளவுதான் சிரத்தை எடுத்து அவங்க கோவில் கட்டினா அந்த கோவிலை நம்ம அசுத்தப்படுத்தலாமா, மரியாதை குறைவாக அங்கே போய் நடந்துக்கலாமா?